சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெர்மனியில வேலை தேடுறேன், படிக்கிறதுக்கு வரேன். எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. எங்க பண்ணணும்? எங்க போய் நான் தேடணுன்றது ஒண்ணுமே எனக்கு தெரியல அப்படின்னா, நம்ம லலிதா ஜுவல்லர் ஓனர் சொல்ற மாரி நாங்க இருக்கோம். அதே மாரி நான் இருக்கேன். எங்க கம்யூனிட்டி இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன குட்டி வீடியோ வேர் ஐ வாண்டட் டூ ஷேர் யூ நாங்க என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் யூ கேன் கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட், ரைட்? இது வந்து பக்கா 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 ஒன்லி ஃபார் யூ. ஓகேவா? நீங்க ஆக்டிவா இல்ல அப்படின்னா இந்த குரூப் செத்து போன குரூப், ரைட்? ஸோ வித் தட் பீயிங் சேட் லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ என்ன பிளான் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு அபவுட் செக்ஷன் மாதிரி ஒரு விஷயத்த பார்ப்பீங்க. ஜாயின் குரூப்னு ஒன்று இருக்கும். ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணும்போது 2 கேள்வி கேட்கும். எதனால இந்த குரூப்குள்ள ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து இந்த குரூப்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க இந்த கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி, ரைட்? ஸோ நீங்க இந்த கம்யூனிட்டிக்கு எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சத்தியமா நான் உங்களை அப்ரூவ் பண்ண மாட்டேன். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். பிகாஸ் ஐ எம் நாட் ஹியர் டு என்டர்டைன் யூ, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அண்ட் யூ ஆர் ஹியர் டு ஹெல்ப் ஈச் அதர், ரைட்? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? வித் தட் பீயிங் சைட் இந்த குரூப்பை பற்றி நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அபவுட் செக்ஷன் இருக்கும், போய் படிச்சுக்கிங்க. நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இங்கே உட்காரல. பட் லெட் மீ குயிக்லி எக்ஸ்பிளைன் வாட் திஸ் குரூப் இஸ் ஆல் அபவுட். இந்த குரூப்புக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபேஸ்புக் மாதிரியே ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிங்களேன். ஸோ ஒரு கம்யூனிட்டி செக்ஷன் இருக்கும். ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் எப்படி ஒரு ஃபீட் செக்ஷன் இருக்கும், அதே மாதிரி கம்யூனிட்டி செக்ஷன் இருக்கும். நீங்கள் உங்களோட கருத்துக்களை இங்கே ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி கருத்தை ஷேர் பண்ணுறீங்களோ அதை டைட்டில் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு ஒரு இது கொடுத்துட்டு இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் ஹேஷ்டேக்ஸ் as well. ஃபைல் அட்டாச் பண்ணலாம், லிங்க் அட்டாச் பண்ணலாம், வீடியோஸ் அட்டாச் பண்ணலாம், ஒரு போலை கிரியேட் பண்ணலாம், கிஃப்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எமோஜிஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு இருக்குது. ஜென்ரலாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறீங்களா, ஜாப் ரிலேட்டடாக பேச போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது ஜெயிச்சிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு A1 சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, ஐ ஃபீல் லைக் ஐ மூவ் ஃபர்தர் இன் மை ப்ராசஸ் அப்படின்ட்டு, அது ஒரு வின் தானே. ஸோ அந்த மாதிரி வின்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். விசாவை பற்றி கேள்வி இருக்கா, இங்கே கேளுங்க. லாங்குவேஜ் பற்றி கேள்வி இருக்கா, இங்கே கேளுங்க. ஹையர் ஸ்டடீஸ் பற்றி கேள்வி இருக்கா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரிக்குள்ளே உங்களோட கேள்வி வந்துடும். ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே மெயினாக வரதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெர்மன் லாங்குவேஜ்ன்ற கேட்டகரியை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா லாங்குவேஜ் சம்மந்தமாக என்னென்ன யார் யார் பேசிகிட்டு இருக்காங்க, என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே இதில் உங்களுக்கு கிடச்சிரும், ரைட்? இதுதான் கம்யூனிட்டி வேர் யூ வாண்டட் டு டூ. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் எவ்ரி திங், ஒன்ஸ் நீங்கள் உங்களோட மெம்பர்ஷிப் ரிக்வஸ்ட் அக்செப்ட் ஆன பிறகு யூ வில் பி டூயிங் 2 திங்ஸ். முதல் விஷயம் வந்து வாட்ச் திஸ் ஃபர்ஸ்ட், ஹவு டு யூஸ் த கம்யூனிட்டியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதில் இருக்கிறது தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டார்ட் ஹியர். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நேம், கரண்ட் ரோல், டார்கெட் ஜாப் எய்மிங் இன் ஜெர்மனி, கரண்ட்டாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அந்த மாதிரி உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும், ரைட்? ஏன்னா அப்போதான் நீங்கள் யார், எதுக்காக இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்றது மற்றவங்களுக்கும் தெரியும். அவங்க உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு முக்கியமான விஷயம். ஸோ லீடர் போர்டில் பார்த்தீங்கன்னா போன 7 நாள், போன 30 நாள் ஆல் டைமில் யார் யார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் இந்த கம்யூனிட்டிக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு லீடர்ஷிப் போர்டு இருக்கும். எதுக்காக இந்த ஒரு காம்படிஷன் மாதிரி நம்ம வைக்கிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, காம்படிஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னால் வரீங்களோ, கம்யூனிட்டியில் ஆக்சசிபிளாக இருக்கீங்க, லைக் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லெவல் 2லேருந்து லெவல் 9 வரைக்கும் இருக்குது. லெவல் 2ல் வந்து உங்களுக்கு ஒரு கோர்ஸ் அன்லாக் ஆகும், லெவல் 3ல் இன்னொரு கோர்ஸ் அன்லாக் ஆகும், லெவல் 4ல் 2 கோர்ஸ் அன்லாக் ஆகும், லெவல் 5ல் 1 அன்லாக் ஆகும், லெவல் 6ல் 1 அன்லாக் ஆகும். ஸோ இதுக்கு என்ன லெவல் 2க்கு எப்படி போகணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் டு லெவல் அப்னு இருக்குது. இந்த கொஸ்டின் மார்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 5 பாயிண்ட் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா லெவல் 2க்கு போயிடலாம். 20 பாயிண்ட் ரீச் பண்ணிங்கன்னா 3 லெவலுக்கு போயிடலாம். 65 ரீச் பண்ணிங்கன்னா 4 பாயிண்ட்டுக்கு நீங்கள் போகலாம். ஸோ அந்த பாயிண்ட் எப்படி நான் கெயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு போஸ்ட் போடணும்னு நினைக்கிறீங்க, அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் அவங்க உங்கள் போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ அவங்க லைக் பண்ணும்போது உங்கள் போஸ்ட்டை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட கமெண்ட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களோட கமெண்ட்டுக்கு லைக் பண்ணுவாங்க, அப்பவும் உங்களுக்கு பாயிண்ட் கூடும். ஸோ கான்செப்ட் என்னன்னா நீங்கள் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு பாயிண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதனால் எனக்கு என்ன ப்ரோ பயன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு கோர்ஸ் அன்லாக் ஆகும். அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா யூ வில் சி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெவல் 2ல் வந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு அன்லாக் ஆகும். லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6ன்னு அன்லாக்
ஆகும். ப்ளூ லெவல், கோல்டு லெவல்னு 2 இருக்கு. அதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஃபார் பெய்டு மெம்பர்ஷிப்ஸ். அதில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஒயிட் லெவலில் பட் இருந்தாலும் நீங்கள் கம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால ஐ வில் பி ப்ரொவைடிங் யூ வித் சம் இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ். அதெல்லாம் என்ன பற்றி இருக்கும் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், மைண்ட் செட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேக் இன்சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப், ஜெர்மன் ஃபார்மேட் ரெஸ்யூம் எப்படி இருக்கணும், சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், லாங்குவேஜ் பற்றின சில விஷயங்கள், ஜாப் ஜெர்மனியில் எப்படி எப்படிலாம் தேடணும், என்னென்னலாம் பண்ணணும், அந்த மாதிரி சில விஷயங்கள், கம்பெனி ஸ்கூலில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள், விசாவை பற்றி பேசுவோம், ChatGPT எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். இது ஒயிட் லெவலில் வரும். ஸோ இதுவே நீங்கள் லெவல் 3க்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ், சோஷியல் ப்ரொஃபைலுக்கு எப்படி நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறது, நெட்வொர்க்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம பேசுவோம். எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கும் கிளாஸஸ்லாம். லெவல் 4க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் ஈஸியாக 80-20 ரூலில் யூஸ் பண்ணி எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன டாக்குமெண்ட் வித் வீடியோ இருக்கும். இந்த எக்ஸ்பர்ட் செஷன்ஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஜெயிச்சவங்க ஜெர்மனியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நாங்கள் வந்து இன்டர்வியூஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதோட வீடியோஸ் எல்லாமே இந்த எக்ஸ்பர்ட் செஷனுக்குள்ளே இருக்கும். லைவ் ஜாப் அப்ளிகேஷனில் A to Z எப்படி ஒரு ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத லைவாக நான் உங்களுக்கு காட்டுவேன். இந்த லெவல் 6ல் அன்லாக் ஆகிற இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ரெஸ்யூமை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன். ஐ மீன் டெம்ப்ளேட். ஸோ அதுக்கு நீங்கள் ரீச் ஆகணும் லெவல் 6க்கு. இதுதான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் லெவலில் இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு தடவை வி வில் பி கண்டக்டிங் மந்த்லி Q&As. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே இல்லை, மாதத்தில் ஒரு சண்டே இந்த 3:30 PM ஜெர்மன் டைமுக்கு வந்து ஜென்ரல் Q&A ஒயிட் மெம்பர்ஸ்க்கு மட்டும். விச் மீன்ஸ் இந்த மீட்டிங்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கலாம். ரைட். ஸோ அதுக்காக தான் மெயின்லி இந்த ஜென்ரல் Q&A செக்ஷன். ஸோ மாதத்தில் ஒரு தடவை இருக்கும். கேலண்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது என்னைக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நானும் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். லெட் மீ குயிக்லி ஷோ யூ. எனக்கு அது எப்படி உங்களுக்கு எப்படி தெரியுன்றதை நான் காட்டுறேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ இன்டு லெவல் 2 இஃப் ஐம் ரைட். ஜஸ்ட் குயிக்லி நான் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஹவு இட் லுக்ஸ் லைக்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ரைட். ஜஸ்ட் செகண்ட். ஓகே, ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சு. லெட் மீ லாகின். ஓகே, நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ நான் கேலண்டருக்குள்ளே போகிறேன் அப்படின்னா ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் தெரியும். நத்திங் மச் டிஃப்ரெண்ட். கிளாஸ் ரூம்குள்ளே வந்தேன்னா நான் லெவல் 2ல் இருக்கிறதுனால என்னால் வந்து அதை ட்ராக் பண்ண முடியும். நான் அந்த கோர்ஸ் எவ்வளோ முடிச்சிருக்கேன்றதை பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் லெவல் 5 லெவல் 4லாம் ரீச் ஆனால் தான் உங்களுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கோர்ஸ். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஆப்பும் இருக்குது. ஆப்பிள் iOSலேயும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது. ஆப் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் எனி திங். ப்ளஸ் மெம்பர்ஸ் கூட நீங்கள் டைரெக்டாக கனெக்டும் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதுதான் இந்த மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சது. டு பி ஹானஸ்ட் வித் யூ, திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சீக்ரெட் கம்யூனிட்டி வேர் வி ஷேர் அபவுட் கெட்டிங் ஜாப் இன் ஜெர்மனி, ஸ்டடி இன் ஜெர்மனி, அது எல்லாமே. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மில் தெர் இஸ் நோ கம்யூனிட்டி வேர் யூ கேன் ஃபைண்ட். ஃபேஸ்புக்கில் அதில் எல்லாமே இருக்குது. பட் ஒரு 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 கேமிங் டைப் ஆஃப் கம்யூனிட்டியில் இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஹூ இஸ் இன் ஆன்லைன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கம்யூனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க. ஆக்டிவாக இருங்க, ரொம்ப முக்கியம். ஆக்டிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டிகளில் சேர்றதே வேஸ்ட்டு. நாங்கள் எப்படி அதை ஃபில்டர் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 வாரத்துக்கு யூ வில் ஹேவ் ஆக்சஸ். அந்த 2 வாரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களா அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். ஐ வில் பி ட்ராகிங் எவ்ரி திங். ரைட். பிகாஸ் வி ஹேவ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ யாரெல்லாம் 2 வாரமாக ஆக்டிவாக இல்லையோ they will be thrown out of the group. because உங்களுக்கும் இந்த குரூப் யூஸ்ஃபுல்லாக இல்லை, எங்களுக்கும் உங்களை வச்சுக்கிட்டு யூஸ்ஃபுல் இல்லை. ரைட். ஸோ அதனால் we don't want to give you anything for free. ஃப்ரீ இன் த சென்ஸ் இந்த குரூப் ஃப்ரீ தான். எப்போ ஃப்ரீனா நீங்களும் கொடுக்கணும், மற்றவங்களும் கொடுக்கணும். இட்ஸ் எ கிவ் அண்ட் டேக் பாலிசி, வின் வின் சிஸ்டம். ரைட். நான் வின் மட்டும்தான் பண்ணுவேன், திருப்பி தரமாட்டேன் அப்படின்னா ஓடி போயிரு. சத்தியமாக சொல்கிறேன், ஓடி போயிரு. இதெல்லாம் தேவையே இல்லை எங்களுக்கு. ஓகேவா? ஸோ வித் தட் பீயிங் செட், என்ஜாய் பண்ணுங்கள், கம்யூனிட்டியில் சேருங்க. சேரணும்னு நினச்சா சேருங்க, உங்களுக்கு நோ புஷ் திங். ரைட். பிகாஸ் இப்போதைக்கு இது ஃப்ரீ கம்யூனிட்டி. கூடிய சீக்கிரத்தில் மேபி இன் 2 or 3 months ஐ வில் பி சேஞ்சிங் திஸ் டு as பெய்டு மெம்பர்ஷிப். விச் மீன்ஸ் நீங்கள் கம்யூனிட்டிகளில் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா லைஃப் டைமுக்கு யூ வில் பி ஃப்ரீ மெம்பர் ஃபார் லைஃப் டைம். ஸோ பேமெண்ட்டு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் if you are entering free and staying until whatever time you want to stay, even after changing to subscription mode, you will be a free member. Right. So with that said, thank you and